Welcome to this concept explainer brought to you by CBSC Score Lab of profsam.com. That is profsm.com. இன்னைக்கு நாம யூனிட் 2 electrostatic potential and capacitanceல இருந்து potential energy in an external field டாபிக்க பார்க்க போறோம். இந்த கான்செப்ட்ல வர சின்ன டவுட்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸோட லைஃப் லாங் மறக்காத அளவுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஒரு சிம்பிள் கேள்வியில ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஓகே. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஆறு ரிவர் மாதிரி ஒரே வேகத்துல ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. ஓகே. அந்த ஆத்துல நம்ம ஒரு சின்ன எலக்ட்ரிக் டைபோல வைக்கிறோம். டைபோல்னா தெரியும்ல, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் கியூ, இன்னொரு நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ. ரெண்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஒன்னா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த டைபோல அந்த ஃபீல்டுக்குள்ள வச்சா என்ன ஆகும்? அது அந்த ஆத்தோட்டத்தோட சேர்ந்து முன்னாடி போகுமா, இல்ல ஒரே இடத்துல நின்னு சுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதால சார்ஜ் மேல ஃபோர்ஸ் இருக்கும். சோ ஃபோர்ஸ் இருந்தா அது ஃபீல்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும்ல. கரெக்ட். அதுதான் லாஜிக்கலா தோணும். ஆனா இங்க தான் ஒரு சர்ப்ரைசிங் ட்விஸ்டே இருக்கு. ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டுல அந்த டைபோல் மேல இருக்கிற நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா? எப்படி? ஆமா, ஜீரோ. என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் மேல ஃபீல்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் மேல எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதே அளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சோ ஒண்ணுக்கு கேன்சல் ஆயிடும். ஓ, சோ பிளஸ் எஃப் மைனஸ் எஃப், நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. புரியுது. அதனால அது முன்னாடி நகராது, ஆனா அது ரொட்டேட் ஆகும், ஒரு டார்க்க ஃபீல் பண்ணும். இப்போ என் கேள்வி என்னன்னா, நெட் ஃபோர்ஸே இல்லாம எப்படி எனர்ஜி வரும்? இந்த ஐடியாவோட ஒரு சூப்பர் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் என்ன தெரியுமா? நம்ம வீட்ல யூஸ் பண்ற மைக்ரோவேவ் ஓவன். வெயிட், வாட்? மைக்ரோவேவ் ஓவனா? அதுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? அதுல ஃபுட் எப்படி சூடாகுது? நல்ல கேள்வி. மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒரு செகண்டுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் அதனோட டைரக்ஷனை மாத்திட்டே இருக்கும். ஓ, ஓகே. ஃபாஸ்டா? ஆமா. நம்ம ஃபுட்ல இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ், அதாவது H2O, அது எல்லாமே சின்ன எலக்ட்ரிக் டைபோல்ஸ் மாதிரி தான். ஒரு பக்கம் கொஞ்சம் பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் கொஞ்சம் நெகட்டிவ். சோ வெளியே இருக்கிற அந்த ஃபீல்டு டைரக்ஷன் மாற மாற உள்ள இருக்கிற இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் அதோடைய அலைன் பண்ண ட்ரை பண்ணும். அந்த வேகத்துல டக் டக் டக்னு சூப்பர் ஃபாஸ்டா ஃபிளிப் ஆகி ரொட்டேட் ஆகும். ஓ, அப்போ அந்த மாலிக்யூல்ஸ் ஆடிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ரொட்டேஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன் தான் ஹீட்டை ஜெனரேட் பண்ணி உங்க ஃபுட்டை குக் பண்ணுது. So it's not about pushing the food, it's about making the water molecules inside it dance and rotate. Net force zero தான், ஆனா rotational energy இருக்கு. Let's unpack this. இப்போ நம்ம பார்க்க போற கோர் ஐடியாவே இதுதான். இங்க ஒரே நேரத்துல ரெண்டு இன்டராக்ஷன் நடக்கும். ரெண்டு இன்டராக்ஷனா? ஆமா. நம்ம முன்னாடி பார்த்த டாபிக்ஸ்ல ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற பொட்டென்ஷியல் எனர்ஜியை பார்த்தோம். அங்க வேற யாரும் இல்ல, அவங்க மட்டும்தான். ஆனா இங்க நம்ம சார்ஜஸை வெளியிலேருந்து வர ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள கொண்டு போய் வைக்க போறோம். ஓகே. சோ டோட்டல் எனர்ஜிக்கு வந்து ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்னு அந்த சார்ஜுக்கும் வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கும் நடுவில் உள்ள இன்டராக்ஷன். ரெண்டாவது நம்ம கொண்டு வர மல்டிபிள் சார்ஜஸ்க்குள்ள நடக்கிற இன்டர்னல் இன்டராக்ஷன். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். ஓகே. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. கிளைம்பிங் அ லேடர் வித் a backpack. கிளைம்பிங் அ லேடர் வித் a backpack. ஓகே. இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு பெரிய லேடர்ல ஏறுறீங்க. இங்க எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபீல்டு தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அது எப்பவுமே அங்கே இருக்கு இல்லையா? ஆமா, அது கான்ஸ்டன்டா இருக்கும். சோ நம்ம லேடர்ல ஏற ஏற நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதால நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இது அந்த எக்ஸ்டர்னல் கிராவிடேஷனல் ஃபீல்டு கூட நம்ம இன்டராக்ட் பண்றதுனால வருது. சரியா? பர்ஃபெக்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், எக்ஸ்டர்னல் இன்டராக்ஷன். இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். நீங்க வெறும் கையோட ஏறல, உங்க முதுகுல ஒரு ஹெவி பேக் பேக்கை மாட்டிட்டு ஏறுறீங்க. ஓகே. அந்த பேக் பேக்கோட வெயிட் வந்து உங்க ஷோல்டரை பிரஸ் பண்ணும்ல, அது ஒரு ஸ்ட்ரெயின், ஒரு எனர்ஜி. இது உங்களுக்கும் அந்த பேக் பேக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்னல் இன்டராக்ஷன். ஓ, எர்த்தோட கிராவிட்டிக்கு இதுல டைரக்டா சம்பந்தம் இல்ல, இது உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல உள்ள ஒரு விஷயம். சோ உங்களோட டோட்டல் எனர்ஜி என்ன? நீங்க ஏறுன ஹைட்னால வந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி பிளஸ் அந்த பேக் பேக்னால வந்த ஸ்ட்ரெஸ் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்தது. அப்சல்யூட்லி. இப்போ கிளியரா புரியுதா? லேடர்ல ஏறுறது எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட இன்டராக்ட் பண்ற மாதிரி,
பேக் வெயிட் நம்ம கொண்டு வர சார்ஜஸ்க்குள்ள ஒண்ணுக்கொன்னு இன்டராக்ட் பண்ற மாதிரி ரெண்டோட எஃபெக்டையும் நம்ம ஆட் பண்ணணும். சூப்பர் அனாலஜி. இப்ப கிளியரா புரியுது. ஓகே, இப்போ NCERT இதை எப்படி சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜ் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல வச்சா என்ன ஆகும்னு பார்ப்போம். ப்ளீஸ் செக்ஷன் 2.8.1ல இருந்து அந்த டெஃபினிஷனை ரீட் பண்ணுங்க. ஓகே. Potential energy of a charge Q at a point with position vector r in an external field is given by QV of r, where V of r is the external potential at the point r. சிம்பிள். ஒர்க் டன் இஸ் சார்ஜ் டைம்ஸ் பொட்டென்ஷியல். இது நம்ம அனாலஜில பேக் இல்லாம நீங்க மட்டும் லேடர்ல ஏறுற மாதிரி. எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கூட மட்டும்தான் இன்ட்ராக்ஷன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆனா இப்பதான் நம்ம பேக்கை கொண்டு வர போறோம். யானி இன்னொரு சார்ஜை கொண்டு வர போறோம். இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் 2 சார்ஜஸ்க்கு NCERTல இருக்கிற ஃபார்முலா ஈக்குவேஷன் 2.29 ரீட் பண்ணுங்க. Okay. Potential energy of a system of two charges, Q1 and Q2, located at R1 and R2 in an external field is given by Q1 VR1 plus Q2 VR2 plus 1 by 4 pi epsilon naught Q1 Q2 R12. Hold on. இந்த ஃபார்முலால 3 டேர்ம்ஸ் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நோ ப்ராப்ளம். இது நம்ம பேக் அனாலஜி தான். லெட்ஸ் பிரேக் இட் டவுன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே. ஃபர்ஸ்ட் டேர்ம் Q1 VR1. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q1 இன்ஃபினிட்டியில இருந்து அந்த R1 பாயிண்ட்டுக்கு கொண்டு வர நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டா செய்யற வேலை. நீங்க மட்டும் லேடர்ல ஏறுறீங்க. புரியுதா? புரியுது. ஃபர்ஸ்ட் பர்சன் கிளைம்பிங் தி லேடர். கரெக்ட். செகண்ட் டேர்ம் Q2 V of R22. இது அதே மாதிரி செகண்ட் சார்ஜ் Q2 இன்ஃபினிட்டியில இருந்து R2 பாயிண்ட்டுக்கு கொண்டு வர எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டா செய்யற வேலை. உங்க ஃப்ரெண்ட் இன்னொரு ஸ்டெப்ல இறங்குறான். ரெண்டுமே எக்ஸ்டர்னல் இன்டராக்ஷன்ஸ் தான். ஓகே. ரெண்டு பேரும் தனித்தனியா லேடர்ல ஏறுற எனர்ஜி. அப்போ அந்த மூணாவது டேர்ம்? அதுதான் நம்ம பேக். The third term 1 by 4 pi epsilon 0 Q1 Q2 R12. நம்ம Q2 கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q1 அங்க ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஆமா. சோ நம்ம Q2 கொண்டு வரும்போது எக்ஸ்டர்னல் ஃபீல்ட அப்போஸ் பண்ணணும். அதோட சேர்த்து Q1 கிரியேட் பண்ற ஒரு ஃபீல்ட் இருக்கும்ல, அதையும் அப்போஸ் பண்ணணும். ஓ, சோ டபுள் வர்க் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இதுதான் அந்த இன்டர்னல் இன்டராக்ஷன் எனர்ஜி. ரெண்டு சார்ஜஸ்க்கும் நடுவுல இருக்கிற எனர்ஜி. The backpack's weight. Hope everything is clear so far. This concept explainer is from profosam.com. That is profsim.com. Okay. இதோட பெஸ்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசின டைபோல். ஒரு டைபோல யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈல வச்சா அதனோட பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னன்னா U equals to minus P dot E. Minus P dot E. Okay, dot product. ஆமா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா U equals to minus PE cos theta. இங்க தீட்டாங்கிறது டைபோல் மொமெண்ட் Pக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு Eக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள். இப்போ சில சிம்பிள் கேசஸ் பார்ப்போம். சப்போஸ் அந்த டைபோல் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே அலைன் ஆயிருக்கு. அப்போ ஆங்கிள் தீட்டா என்ன ஆகும்? ஃபீல்டோட டைரக்ஷன்லயே இருந்தா அப்ப ஆங்கிள் 0 டிகிரிஸ். கரெக்ட். சோ cos of 0 என்ன? 1. ரைட். அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனர்ஜி U equals to minus PE into 1. அதாவது U equals to minus PE. இதுதான் அந்த சிஸ்டமோட மினிமம் பாசிபிள் எனர்ஜி ஸ்டேட். நான் ஸ்டேபிளான ஸ்டேட்டா? எக்ஸாக்ட்லி. ஒரு சிஸ்டம் எப்பவுமே மினிமம் எனர்ஜியில் இருக்க தான் ட்ரை பண்ணும். அதுதான் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட். நம்ம அதை ஸ்டேபிள் ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவோம். ஒரு மேக்னெட்டிக் கம்பஸ் எப்பவும் எர்த்தோட நார்த்துக்கு பாயிண்ட் பண்ணதில்ல, அந்த மாதிரி. ஓகே. சோ அலைன் ஆகி இருந்தா ஸ்டேபிள். அதுக்கு ஆப்போசிட்டா வச்சா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் 180 டிகிரிஸ்ல ஃபீல்டுக்கு எதிரா. எக்ஸலன்ட் கொஸ்டின். அப்போ ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரிஸ். காஸ் ஆஃப் 180 என்ன? -1. கரெக்ட். So U is equals to minus PE minus 1, which is plus PE. இதுதான் அந்த சிஸ்டமோட மேக்ஸிமம் பாசிபிள் எனர்ஜி ஸ்டேட். இதுக்கு பேரு அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிள். ஆமா, ஒரு பென்சில அதோட ஷார்ப் டிப்ல பேலன்ஸ் பண்ணி நிறுத்த ட்ரை பண்ற மாதிரி. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணா கூட அது உடனே திரும்பி ஸ்டேபிளான மினிமம் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போக ட்ரை பண்ணும். யானி ஃபீல்டோட அலைன் ஆயிடும். அண்ட் இந்த டைபோல் அலைன் ஆகிற கான்செப்ட் தான் கெப்பாசிட்டருக்குள்ள வைக்கிற டைலெக்ட்ரிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு பேஸ். அதை நம்ம அடுத்த டிஸ்கஷன்ஸ்ல பார்ப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே மார்க் லூஸ் பண்ற ஒரு கிரிட்டிக்கல் மிஸ்கன்செப்ஷனுக்கு வருவோம். ஒரு சைலண்ட் கில்லர். ஓகே, என்ன அது? த ராங் ஐடியா.
ஒரு டைபோல ஃபீல்டுக்கு 90 டிகிரிஸ்ல யானி பெர்பெண்டிகுலரா வச்சா அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. சோ அது ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நினைக்கிறாங்கன்னா u ஈக்குவல்ஸ் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா ஃபார்முலால தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி போட்டா காஸ் 90 வந்து 0. ஸோ u ஈக்குவல் டு 0. ஸ்டூடெண்ட்ஸ் 0 எனர்ஜினா ஸ்டேபிள்னு ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனா அது தப்பு, அப்படிதானே? அதுதான். த கரெக்ட் ஐடியா என்னன்னா, ஒரு சிஸ்டம் எப்பவுமே அமைதியா ஸ்டேபிளா இருக்க ட்ரை பண்ணும். அதாவது இட் ட்ரை டு கோ டு த மினிமம் பாசிபிள் எனர்ஜி ஸ்டேட். ஓகே. இந்த கேஸ்ல மினிமம் எனர்ஜிங்கிறது 0 இல்ல. அது u ஈக்குவல் டு மைனஸ் பிஇ. அது ஒரு நெகட்டிவ் வேல்யூ, 0 விட கம்மி. எனர்ஜி எப்படி நெகட்டிவா இருக்க முடியும்? அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் டவுட். இங்க தான் நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும். பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது ஒரு ஆப்சல்யூட் வேல்யூ கிடையாது. அது எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பொறுத்தது. ரெஃபரன்ஸ் பாயிண்டா? ஆமா. இந்த டைபோல் கேஸ்ல கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கணுன்றதுக்காக நம்ம 90 டிகிரிஸ்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி 0ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது நம்ம கன்வீனியன்ஸ்க்காக வச்ச ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓ ஓ அது நம்ம செட் பண்றதா? ஆமா. ஒரு மலையிலிருந்து பார்த்தா கிரவுண்ட் லெவல் தான் 0 ஹைட். ஆனா ஒரு பள்ளத்தோட ஆழம் நெகட்டிவ் ஹைட்ல கூட இருக்கலாம்ல. அந்த பள்ளத்தோட பாட்டம் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் பாயிண்ட், கிரவுண்ட் லெவல் இல்ல. ஓ, இப்போ கிறிஸ்டல் கிளியர். சோ ஸ்டேபிள் தான் மினிமம் எனர்ஜி, 0 எனர்ஜி இல்ல. இங்க மினிமம் எனர்ஜிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேல்யூவா இருக்கு. பிகாஸ் நம்ம 0ங்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை 90 டிகிரிஸ்ல வச்சிருக்கோம். சோ அலைன் ஸ்டேட், அதாவது தீட்டா 0 தான் மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட். பெர்ஃபெக்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதை ஞாபகம் வச்சுக்க சில சிம்பிள் மெமரி ட்ரிக்ஸ் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட், ஒரு சிம்பிள் ஃப்ரேஸ். அலைன்ட் இஸ் ஃபைன். டைபோல் ஃபீல்டோட அலைன் ஆகியிருந்தா அது ஃபைனா, ஸ்டேபிளா, ஹாப்பியா இருக்கும்னு அர்த்தம். ஹாப்பி மீன்ஸ் லோ எனர்ஜி. அலைன்ட் இஸ் ஃபைன், நல்லா இருக்கு. செகண்ட், ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க கைய ஒரு கம்பஸ் நீடில் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நினைச்சுக்கோங்க. உங்க கை நேச்சுரலா நார்த்துக்கு பாயிண்ட் பண்ணும்போது அது ஸ்டேபிள், லோ எனர்ஜி. நீ அதை ஃபோர்ஸ் பண்ணி சவுத்துக்கு திருப்ப ட்ரை பண்ணா உங்க கஷ்டப்படுறீங்களா? யூ ஆர் புட்டிங் இன் எனர்ஜி. ஸோ அது ஹை எனர்ஜி, அன்ஸ்டேபிள் ஸ்டேட். நேச்சுரலா அலைன் ஆகி இருந்தா எனர்ஜி மினிமம். சிம்பிள். ஓ யா, தட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ லெட்ஸ் சம்மரைஸ். இந்த டிஸ்கஷனோட 3 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் டேக்அவேஸ். 1. ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸை எக்ஸ்டர்னல் ஃபீல்ட்ல வைக்கும்போது டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது 2 விஷயம். சார்ஜஸ்க்கும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கும் உள்ள இன்டராக்ஷன் பிளஸ் அந்த சார்ஜஸ்க்குள்ள உள்ள இன்டர்னல் இன்டராக்ஷன் ரெண்டுமே ஆட் பண்ணணும். 2. ஒரு சிங்கிள் சார்ஜ் Qக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி ரொம்ப சிம்பிள். U ஈக்குவல் டு QV. அது பேக் இல்லாத கேஸ். அண்ட் 3. ஒரு டைபோல்க்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா U ஈக்குவல் டு மைனஸ் P டாட் E. டைபோல் எப்பவும் ஃபீல்டோட அலைன் பண்ணி, அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி, மினிமம் எனர்ஜி ஸ்டேட்டான மைனஸ் PEக்கு போக தான் ட்ரை பண்ணும். அதுதான் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்தது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பத்தி. அங்க டைபோல் ரொட்டேட் மட்டும்தான் ஆகும், முன்னாடி போகாதுன்னு சொன்னேன். ஆமா. ஆனா ஒரு சின்ன தாட் எங்களுக்கு, வாட் இஃப் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மா இல்லாம இருந்தா? ஒரு எண்ட் ஆஃப் த டைபோல்ல ஃபீல்டு ஸ்ட்ராங்காவும் இன்னொரு எண்ட்ல வீக்காவும் இருந்தா என்ன ஆகும்? அப்போ நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்குமா? அது எப்படி மூவ் ஆகும்? திங்க் அபவுட் இட். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, profsam.com. Thanks for joining this deep dive. அடுத்த கான்செப்ட்ல மீட் பண்ணலாம்.